ஹாய் சிவில் மக்களே, வெல்கம் டு ஆர் சிவில் காம்ரேட் சேனல். இதுவரை நம்ம சிவில் காம்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இந்த லெக்சரில் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸோட டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீம்ஸில் பியூர்லி பேஸ்ட் ஆன் வர்டிக்கல் லோட்ஸை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கேசஸில் நம்ம ஹரிசாண்டல் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனையும் ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு நமக்கு ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது எப்போவுமே ஈக்குவல் டு 3 தான். இந்த ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸில் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி அப்படின்றது தட் இஸ் ds will be equal to dse plus dsi, that is external indeterminacy plus internal indeterminacy. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசினா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்டிட்டர்மினசி பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கேசஸ்க்கு டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு எண் ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு எண் ஹிஞ்ச்டாகவும் இருக்குது. ஃபிக்ஸ்ட் எண்டில் நமக்கு ஆக்சுவலாக 3 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். ஹிஞ்ச்ட் எண்டில் நமக்கு 2 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். டோட்டலாக நமக்கு டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 5. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 3. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஃப்ரேம்ஸ்க்கு ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது ஆல்வேஸ் ஈக்குவல் டு 3. நம்ம இங்கே எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ். இங்கே எஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றனால நம்ம டேரெக்டாக 3a போட்டுக்கலாம். அப்போது இங்கே டிஎஸ் வில் பி ஈக்குவல் டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். இது மோர் தென் 0வாக இருக்கிறனால இது எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஃப்ரேம்ஸில் நம்ம டிஎஸ்இ கண்டுபிடிக்கிறதுக்கு பீம்ஸில் யூஸ் பண்ண மாதிரி ஆர் மைனஸ் எஸ் அப்படின்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் ஒரு எண்ட் ஹிஞ்ச்டாகவும் இன்னொரு எண்ட் ரோலராகவும் இருக்குது. ஹிஞ்ச் எண்டில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது 2. ரோலரில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது 1. டோட்டலாக நமக்கு டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன் அப்படின்றது ஈக்குவல் டு 3. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எஸ் ஈக்குவல் டு 3. அப்போது எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்றது ஆர் மைனஸ் எஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போது நமக்கு இங்கே ஈக்குவல் டு 0 கிடைக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட். அடுத்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டாகவும் அதுக்கப்புறம் ஒரு பிண்ட் எண்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹிஞ்ச்டு எண்டும் ரெண்டுமே ஒன்று தான். பிண்ட்னாலும் சரி ஹிஞ்ச்னாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் ஒரு ரோலர் சப்போர்ட்டும் அதுக்கடுத்து ஒரு கைடு ரோலரும் இன்னொரு இடத்துல ஆக்சுவல் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் டோட்டலாக 3 ரியாக்ஷன், பிண்ட் எண்டில் 2, ஹிஞ்சில் 2. இந்த ரெண்டில் எந்த மாதிரி கொடுத்தாலும் அது பிண்ட் ஆர் ஹிஞ்ச். அடுத்து ரோலரில் நமக்கு ஒரு ரியாக்ஷனும், கைடட் ரோலரில் நமக்கு ஆக்சுவலாக ஒரு வெர்டிக்கலும் ஒரு மொமெண்ட்டும், மொத்தமாக 2. ஆக்சுவல் ஸ்ப்ரிங்கில் ஒரு ரியாக்ஷனும் டெவலப் ஆகும். டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 11, ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 3. நம்ம எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு 11 மைனஸ் 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். இது மோர் தென் 0வாக இருக்கிறதுனால எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு இன்டர்னல் இன்டிட்டர்மினசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு டிஎஸ்ஐ வில் பி ஈக்குவல் டு 3cன்னு சொல்லலாம். ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு DSI will be equal to
6C. இந்த இடத்துல C அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட் டு ஓப்பன் ஏ க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷன். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸஸ். இது ரெண்டில் நம்ம எதை அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட் டு ஓப்பன் ஏ க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கட் மட்டும் கட் பண்ணால் போதும். இந்த ஸ்ட்ரக்சர் நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆகிடும். நார்மல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத விட ஓப்பன் ஸ்ட்ரக்சராக மாறிடும். அப்போது நமக்கு இந்த கேஸில் நமக்கு கட் பண்ண வேண்டிய C = 1 அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸஸ். இந்த கேஸில் நமக்கு ஒரே ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது C = 1. இந்த ரெண்டில் நமக்கு எதை அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். இது நமக்கு பிளேன் ஃப்ரேம். அதனால் இந்த கேஸில் நம்ம 3C அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் 3C. இப்போது நமக்கு க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷன் 1 கிடச்சனால 3 × 1 will be equal to 3. அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை இன்டர்னலி இன்டிட்டர்மினேட் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது மோர் தென் 0 இருக்குது. இதே ஸ்ட்ரக்சருக்கு DSE தட் இஸ் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு எண்டில் நமக்கு ஆக்சுவலாக 3 ரியாக்ஷனும் இன்னொரு ஃபிக்ஸ்டு எண்டில் 3 ரியாக்ஷனும் டெவலப் ஆகும். டோட்டலாக நமக்கு 6 ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு 3. இப்போ இதிலிருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும், விச் இஸ் மோர் தென் 0. அதனால் இது எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். அடுத்து இந்த ஃப்ரேம்க்கு என்ன வரும்னு பார்ப்போம். இந்த ஃப்ரேமில் நமக்கு க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷனே கிடையாது. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், இந்த ஃப்ரேமில் நமக்கு எந்த க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷனும் இல்லை. C = 0. நமக்கு C = 0 அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா DSI will be equal to நமக்கு 0 கிடைக்கும். இதே ஸ்ட்ரக்சருக்கு DSE எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். DSE அப்படின்றது இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் நமக்கு 3 ரியாக்ஷன், இன்னொரு ஃபிக்ஸ்ட் எண்டில் 3 ரியாக்ஷன், டோட்டலாக நமக்கு 6 ரியாக்ஷன் மைனஸ் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு 3 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். தட் இஸ் மோர் தென் 0 அப்படின்றப்போ எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இப்போது இன்னொரு கேஸ், அடுத்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எண்டு, அதே மாதிரி இன்னும் 3 ஃபிக்ஸ்ட் எண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு 4 ஃபிக்ஸ்ட் எண்ட். 4 × 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கும். அதுதான் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி will be equal to 12 மைனஸ் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் equal to 3. இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். அதே வந்து இன்டர்னல் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட் டு ஓப்பன் ஏ க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பார்க்கணும். இப்போது நான் இங்கே நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸஸ் எத்தனை இருக்குன்னு என்ன போகிறேன். 1 2 3 4 5 6 மொத்தமாக நமக்கு 6 க்ளோஸ்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போது 3C அப்படின்றத அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 கிடைக்கும். ஏங்க நம்ம 3C அப்படின்றத அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பிளேன் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல 3C தான் அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி அப்படின்றது நமக்கு 12 கிடைக்கும். இது மோர் தென் 0 இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசியும் இன்டர்னல் இன்டிட்டர்மினசியும் ஆட் பண்ணி 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதுவே நம்ம 1 ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம்.
அந்த மாதிரி கேசஸ்க்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா ds will be equal to 3c dash minus n. c dash அப்படின்றது cuts needed to form cantilevers. n அப்படின்றது number of reactions unnecessarily added to make stable cantilever or stable condition. இதில் ரெண்டுமே நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக புரியும். நான் இந்த கொஷின் எடுத்துக்கிறேன். இந்த கொஷினில் நான் 3c dash minus n அப்படின்ற ஒன் ஸ்டெப் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். இப்போது நமக்கு c dash அப்படின்றது என்னன்னு தெரியும், நம்பர் ஆஃப் கட்ஸ் நீடட் டு மேக் ஸ்டேபிள் கேண்டிலிவர். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நான் இந்த இடத்தையும் கட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கேண்டிலிவர் மட்டும் கிடைக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துக்கு மட்டும் நான் 2 கட் அப்ளை பண்ணுறேன். அடுத்து இந்த பாயிண்ட்டை நான் ஸ்டேபிள் கேண்டிலிவராக மாற்றணும் அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷனாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட், இந்த இடத்துல ஒரு கட், மொத்தமாக நான் 2 கட் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது நான் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஸ்டேபிள் கேண்டிலிவராக மாற்றினேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் அதுவாகவே கேண்டிலிவராக மாறிடும், ஸ்டேபிள் கண்டிஷனாக மாறிடும். இப்போ ஸ்டேபிள் கண்டிஷன் ஸ்டேபிள் கேண்டிலிவர்னு சொல்கிறேன்னா அப்போது இந்த n அப்படின்ற வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா n அப்படின்றது இந்த இடத்துல நான் கேண்டிலிவர்னு சொன்னேன்னா, ஸ்டேபிள் கேண்டிலிவர்னு சொன்னேன்னா இந்த 2 இடத்தையும் கட் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டேபிள் கேண்டிலிவர் கிடச்சிருது. அதுவே இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹிஞ்ச்டு கேண்டிலிவராக கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஹிஞ்ச் எண்டில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர்டிக்கலும் ஹரிசாண்டலும் மட்டும்தான். இந்த இடத்துல நம்ம ஒரு மூமெண்ட் ஆட் பண்ணால் தான் அந்த இடம் நமக்கு கேண்டிலிவராக மாறும். அப்போது நம்ம அன்னெசரிலியாக ஒரு ரியாக்ஷனை ஆட் பண்ணுறோம். அதுவே இந்த ஸ்டேபிள் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வர்டிக்கல் ரியாக்ஷனும் ஒரு மூமெண்ட்டும் டெவலப் ஆகும். நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஸ்டேபிள் கேண்டிலிவராக ஸ்டேபிள் கண்டிஷனாக மாற்றுறதுக்கு ஹரிசாண்டலாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். அப்போது நான் இங்கே ஒரு அன்னெசரிலியாக ஒரு ரியாக்ஷன் ஆட் பண்ணுறேன். மொத்தமாக இந்த ஸ்ட்ரக்சரில் 2 அன்னெசரி கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். அப்போது n = 2 அதை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ds will be equal to 10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளமில் மொத்தமாக நம்ம எத்தனை கட்ஸ் அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடுது. அடுத்து இந்த 3 இடத்துலையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ஷனும் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடுது. அடுத்து இந்த 3 இடத்துலையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 போர்ஷனும் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடுது. இப்போது இந்த இடத்துல நமக்கு n அப்படின்றது என்னென்னா அன்னெசரிலி ஆட் பண்ண வேண்டிய ரியாக்ஷன்ஸ். இந்த இடத்துல நமக்கு எல்லாமே கேண்டிலிவராக இருக்குது. அப்போது நமக்கு இந்த இடத்துல அன்னெசரிலியாக நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனையும் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போது n = 0ன்னு சொல்லிடலாமா? இப்போது நம்ம மொத்தமாக எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டோட்டலாக என்ன அப்படின்னா நமக்கு c dash will be equal to 9 கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு ds will be equal to 27 கிடைக்கும். அப்போது இது மோர் தென் 0வாக இருக்கிறதுனால ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெஜிஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு ds கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமாக நம்ம 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ds கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.